கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையின் போதையாட்டத்தில் தனது குடும்பத்தை பறிகொடுத்த ஒரு அப்பாவி மனிதனின் கண்ணீர் வாக்குமூலம்தான் இந்த கிளைமாக்ஸ் காட்சி. நெஞ்சை உருகுலைய வைக்கும் இது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் தொடர்கதையாகி வரும் நிலையில் இன்று சென்னையிலும் ஒரு வாலிபரின் உயிரை காவு வாங்கி இருக்கிறது. சென்னை பெசன்ட் நகர் வரதராஜ் சாலை நடைபாதை. சம்பவத்தன்று மதியம் 3 மணி இருக்கும். சாலையில் தறிக்கெட்டு ஓடிய ஒரு சொகுசு கார் தார் சாலையிலிருந்து நடைபாதையில் சீறி பாய்ந்திருக்கிறது. அதன் விளைவாக நடைபாதையில் போதையில் படுத்திருந்த ஒரு வாலிபரின் மீது ஏறி இறங்கி இருக்கிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அந்த காரை வழிமறித்திருக்கிறார்கள். அந்த காருக்குள் இருந்தது 2 பெண்கள். ஒருவர் மட்டும் காரை விட்டு இறங்கி வந்து பொதுமக்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மற்றொரு பெண் அடுத்த நொடியே காரை எடுத்துக்கொண்டு சிட்டாய் பறந்திருக்கிறார். இறங்கிய பெண்ணுடன் விபத்து பற்றி பொதுமக்கள் கேட்டபோது, என்னை கேள்வி கேட்க நீங்க என்ன போலீசா என சுற்றியிருந்தவர்களை வார்த்தையாலேயே அமைதியாக்கிவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார். அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணுடன் போராடியும் பயனில்லை. கேட்க சொன்னது கேட்டாச்சு. அதுக்கு நீங்க மட்டும் நீ யாரு கேட்கறதுக்கு, நீ யாரெல்லாம் கேட்க கூடாது. அது எப்படி கேட்காத இருப்பாங்க? நீ போலீஸ்காரனா? உடனே அங்கிருந்தவர்கள் வாலிபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாலிபரோ சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். வாலிபரின் பெயர் சூர்யா, 22 வயதாகிறது. சென்னை பெசன்ட் நகர் ஓடக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர். பெயிண்டராக வேலை பார்த்து வந்து உள்ளார். சம்பவத்தன்று குடித்துவிட்டு நடைபாதையில் படுத்து உறங்கிய போதுதான் சூர்யாவுக்கு இப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்கிறது. என் பிள்ளை அங்க ஓரமா தான் அவனால முடியல சார், போதையில ஓரமா பத்துந்துக்கிறான். இந்த பொம்பளைங்க 2 போதை சார். எடுத்துன்னு போய் வழியில போயிட்டு அவனை இப்படி வண்டியை திருப்பி எடுத்துட்டு வந்து ரோட்லயே சாவச்சிட்டு நசுக்கி போட்டு போயிடுச்சுங்க சார். 2மே போதை சார். அதுங்க 2மே என் பிள்ளை வரணும் சார். காரில் வந்த 2 பெண்களும் போதையில் இருந்ததாகவும், விபத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் போதையில் அங்கிருப்பவர்களை தரக்குறைவாக பேசிவிட்டு தப்பி சென்றதாகவும் சூர்யாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த காரே இல்லை அந்த இடத்துல. அடிப்பட்ட காரை கேட்டால் வாட்ச்மேன் காரில் தான் அவன் உருந்தான். அவன் ஒய்ஃப் தான் அங்கே நின்று இருந்தது ஸ்பாட்லேயே. இந்த பொண்ணு அழுதுன்னு உக்காந்துருந்தேன். அங்கே அந்த பொண்ணு பார்ப்பனா, அந்த பொம்பளையை பார்ப்பனா, கார் பார்ப்போம், எதுவுமே என்னால் பார்க்க முடியல. அந்த பொம்பளை கிட்ட போய் நான் என்ன நடந்ததுன்னு ஒழுங்காக கேட்குறேன். ஒரு சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. நீ கேட்கறதுக்கு நீ யார், நீ இந்த இடத்துல நீ இருந்தியா, நீ அட்வொகேட்டா இல்லை போலீஸான்னு கேட்குது. நான் என்ன பேச முடியாது அந்த பொம்பளை கிட்ட. குழந்தை அடிப்பட்டு அவளை வச்சுன்னுக்கிறான். ஆம்புலன்ஸ் வரவே இல்லை அவ்வளோ நேரமும். ஆம்புலன்ஸே ரொம்ப நேரம் கழிச்சு வருது. அந்த பையன் அவள் தான் அந்த இடத்துலயே மயக்கம் ஆயிட்டான். அவ்வளோ நேரம் வழியில் அவ்வளோ துடிச்சு இந்த பையன் ஆட்டோவில் தூக்கி கூட எங்களால் ஏற்ற முடியல. அந்த பையனை யாரும் இல்லை அந்த இடத்துல. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியவர்கள் பெசன்ட் நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். நீங்க வந்து கேட்கும்போது மக்கள் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. ஸ்டேஷன்ல கூப்பிடுறதுக்கு நீங்க போய் கையெழுத்து போட்டு பாடியை வாங்கிட்டு போங்கன்னு ரிமூவ் பண்ணுங்க, பாடி எடுத்து போங்கன்னு முதல்ல சொல்றாங்க. உள்ள கூப்பிடுறாங்க, அப்பாவை கூப்பிடுறாங்க. அப்பா போய் கேட்டதுக்கு தீக்குளத்தில் சாவுன்னு ஒரு அதிகாரி எப்படி சொல்லலாம்? அப்ப ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரங்க ஒரு சட்டமா? சட்டம் சரியான முறையில் செயல்படணும். ஏழைங்களுக்கு பணக்காரங்க யாரும் ஒரு ஆட்டோக்காரன் ஒரு கார்காரனை உரைச்சிட்டா 10 நிமிஷம் தேடி பிடிச்சி ஃபைனை போட்டு ரிமாண்ட் பண்றீங்க. அப்ப கார்காரனுக்கு ஒரு சட்டம் தனியா, ஏழைங்களுக்கு சட்டம் தனியா? அங்க வசதி வாய்ப்பு இல்லை, ஆட்டோ ஓடி தான் பிழைக்கிறோம். இன்னைக்கு அந்த குடும்பம் ரோட்ல நிக்குது. பணம் இருக்கிறதுனால நீ வந்து என்ன வேணாலும் பண்ணலாமா? சட்டம் பாக்கெட்ல இருக்குதா? அதன் பிறகே விபத்து ஏற்படுத்திவிட்டு எஸ்கேப் ஆன பெண்கள் 2வரும் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டது. பின் அந்த பெண்ணின் புகைப்படம், காரின் பதிவு எண், சிசிடிவி காட்சிகள் போன்றவற்றின் அடிப்படையில் போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் விபத்து ஏற்படுத்தியவர்கள் யார் என்ன என்பது பற்றி தெரிய வந்திருக்கிறது. போலீசாலேயே என்ன ஒன்னும் பண்ண முடியாது,
என போதையில் சவுண்டு விட்ட அந்த பெண் ஆந்திர மாநிலம் OSR காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா MP பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதுரி என்று தெரிய வந்திருக்கிறது. பெசன்ட் நகரில் வசித்து வரும் இவர் பாண்டிச்சேரியில் சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறார். கண்காணிப்பு கேமரா பதிவு உதவியுடன் விபத்தை ஏற்படுத்தியது பீடா மாதுரியின் கார்தான் என அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கண்டறிந்தனர். பின் அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டி மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பீடா மாதுரியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் பின்னணி தெரியவரும்.